நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டுமல்ல, நரகத்தில் நிறைய விஷயங்களை பார்த்தாங்களாம். அதுதான் நமக்கு இங்க நோக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பார்க்கின்ற நேரத்திலே அதிலே நிறைய பேர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவர்களுடைய தண்டனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருந்தார்களாம். ஒரு பக்கம் நாற்றமான கரி, ஒரு பக்கம் வாசனை மிகுந்த கரி. ஒரு மனிதன் வாசனை மிகுந்த கரியை விட்டு நாற்றமுள்ள மாமிசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அதுவும் முகத்தை சுளித்து கொண்டு வெறுப்போடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்வை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், மன் ஹாவுலாய், இவர்கள் யார்? இப்படி சாப்பிடுகிறார்களே, நல்ல கறி இருக்கிறது, அவர்கள் சாப்பிடக்கூடியது அசுத்தமான கறி, நாற்றமடிக்கின்ற கறி, கெட்டுப்போன கறியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டார்கள். மன் ஹாவுலாய், இவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே நல்ல மனைவி வீட்டிலே இருக்க வேறொரு பெண்ணை விபச்சாரத்தின் மூலமாக தொடர்பு கொண்ட விபச்சாரி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு கூட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அவர்களின் தலையை கல்லால் அடித்து நொறுக்கப்படுகிறது. அவர்களின் தலையை கல்லால் அடிக்கப்படுகிறது. அந்த தலை பெரிதாக ஆகிறது. கல்லால் அடிச்ச உடனே அந்த தலை பெரிதான உடனே விடவில்லை, மீண்டும் அந்த கல்லாலிலே அடித்து அந்த தலையை திரும்பவும் நொறுக்குகிறார்கள். திரும்பவும் தலை உருவாகிறது. இப்படியே அடித்து கொண்டு நொறுக்குகிறார்கள். அது பெரியதாகிறது, உடைகிறது, பெரியதாகிறது, உடைகிறது. இப்படியே அவர்கள் அடிப்பதுமாக உடைப்பதுமாக அந்த தலை உருபெறுகிறது, உருவில்லாமல் போகிறது. இதை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம், மன் ஹாவுலாய், இவர்கள் யார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கப்படுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம், இவர்கள்தான் இவர்களை கல்லால் அடிப்பது மலக்குமார்கள் அடிக்கிறார்கள். ஏன் அடிக்கிறார்கள் தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகைக்காக வேண்டி தன் தலையை சஜிதாவில் வைக்காதவர்கள், கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு நாள் கூட அவர்களுடைய தலையை கொண்டு போய் சஜிதாவிலே வைக்க முடியாமல், பூமியிலே வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள் அல்லவா, அவர்களின் துன்பம் தான் இங்கே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை நிரந்தரமாக விட்டவர்களின் நிலைமை இதுதான் என்பதாக மெஹராஜினுடைய நிகழ்வுகள் நமக்கு ஒரு ஆதாரமாக காட்டப்படுகிறது. நம்மில் எத்துணை பேர்கள் தொழுகையை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். 5 நேர தொழுகையை சாதாரணமாக விட்டுகிறோம். ரமலான் மாத தொழுகையை